கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. தமிழகத்தில் ஒரு சாகிய ராணுவத்தையும் சந்தித்தோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையும் நாங்கள் சந்தித்தோம். இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல. நாங்களும் நினைத்தால் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது. எங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதற்கு கூட முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை என் மக்களுக்கு நான் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றால் எதுவும் நடமாடாது, எதுவும் நடக்காது. எச்சரிக்கையாக சொன்னேன். இந்த சொல்லாயிட்ட குறிப்பிட்டு பேசுற இங்க வந்திருக்க சொந்தக்காரனுக்கு சொன்ன ஒரு கூட்டம் அடையலாம். நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துங்க, படிக்க போற இடத்துல பத்திரமா பார்த்துங்க. இதையும் மீறி நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன மோன் அடிக்கிறேன் சாரியா? மோன் அடிச்சுருக்கோம். கருப்பு சட்டை போட்டா நீங்க எல்லாம் பெரிய அறிவாளி நினைப்பா? இல்ல நீங்க வேற இடத்துல வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் பெரிய புரட்சியாளர்களா? உங்க யோசிக்க கருப்பு சட்டை போட வேற யோசிக்க எனக்கு தெரியாது. நீ என்ன கிழிச்சிருக்க? தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் பின்னால் வந்த கூட்டம் இந்த வன்னியர்களுடைய கூட்டம் தான். எங்க ஐயா மதுரைக்கு போக கூடாது, கடலூருக்கு போக கூடாது, தருமபுரிக்கு போக கூடாது. நீ தடை போடுற. தடையை உடைக்க ரொம்ப நாள் ஆகாது. உங்க அனுமதியை வாங்கிட்டு நாங்க இந்த கூட்டமும் நடத்தியது. ஒரு வரலாறு சொல்றேன். காவல்துறைக்கு 81 87 வரைக்கும் காவல்துறையோட அனுமதியை வாங்கி நாங்கள் இந்த கூட்டமும் நடத்தியது கிடையாது. அனுமதியை கொடுக்க மறுத்தால் அதை வீணால் கூட்டம் நடத்திருக்கின்றோம். அதை செய்ய எங்களால் முடியும். எங்களுக்கு தடை கொடுவது எங்களுடைய ஐயா மட்டும்தான். வேற யாரும்